பள்ளி வாகனங்களில் பொருத்தப்படும் ஜிபிஎஸ் கருவிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்தால் நடவடிக்கை. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 138 தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் 563 வாகனங்களை பத்மநாபபுரம் சப் கலெக்டர் வினய்குமார் மீனா தலைமையில் வட்டார போக்குவரத்து பொறுப்பு அலுவலர் சுரேஷ் பாபு முன்னிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்கள் ஏறும் வழி இறங்கும் வழிகளில் உறுதியான கதவுகள் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளனவா, அவசர காலத்தில் வெளியேற வசதிகள் உள்ளதா, தீயணைப்பு கருவிகள் மற்றும் பள்ளி வாகனங்களில் மஞ்சள் நிறம் உரிய மருந்துகளுடன் கூடிய முதலுதவி பெட்டி இருக்கிறதா என்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் வாகன ஓட்டுநர்களின் லைசென்ஸ், அவர்களின் வயது விபரம் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக வாகனங்களில் தீ விபத்து ஏற்பட்டதால் அணைப்பது எப்படி என ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறை வீரர்கள் பயிற்சி வழங்கினர். மேலும் தக்கலை சரக துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் வேகத்தை குறைத்து விபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக ஓட்டுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பேருந்துகளுக்கு இன்ஸ்பெக்ஷன்னு இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் பள்ளி பேருந்துகளில் சேஃப்டி மேஜர்ஸு மாணவர்களுக்கு பாதுகாப்புக்காக என்னென்ன சேஃப்டி மேஜர்ஸு பஸ்ஸில் வேணும். 2012 ஜியோ படி எல்லா எமர்ஜென்சி எக்ஸிட்ஸுக்கு டைமென்ஷன்ஸு, ஹைட்டு, பிரேக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஃபஸ்ட் எய்டு கிட்டு இருக்கா இல்லையா அதை நாங்கள் செக் பண்ணுறோம்.